இன்றைக்கி வந்து சாப்பாடு வடிச்சிருக்கேன். கோஸு வந்து வெங்காயம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணி பொரியல் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெந்தய குழம்புக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக எண்ணெயிலே மிளகாத்தூள் உப்புலாம் ஆட் பண்ணிவிட்டு புளி கரைச்சி ஊற்றிட வேண்டியது தான். இப்போ வந்து இந்த எண்ணெயிலே வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், திட்டமான நார்மல் டீஸ்பூனில். இப்போ வந்து நான் உப்பு போட மாட்டேன். புளியெலாம் கரைச்சி ஊற்றிட்டு குழம்பு கொதிக்கும் போது தான் உப்பு ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து கடுகும் வெந்தயத்தையும் வறுத்து கொதிக்கிற கொஞ்சம் குழம்பு இறக்குற சமயத்தில் அதை கொட்டி இறக்கிடலாம். புளி கரைச்சி ஊற்றிட்டு கொதிக்குது. இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து வெந்தயமும் கடுகும் வந்து கடாயில் போட்டு வறுத்துருக்கேன். இவ்வளோண்டு வந்து இவ்வளோ தூள் போடக்கூடாது. நம்மளுக்கு தேவையான அளவு இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். நல்லா வெடிக்குது. இப்போ வந்து குழம்புல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக வந்து வறுத்து அரைச்ச பொடியை போட்டுக்கலாம். வெந்தயமும் கடுகும். அவ்வளோதான், வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.